ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிபி டாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ரீசெட்னு ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதில் சஸ்பென்ஸ், த்ரில்லர், ட்விஸ்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பொண்ணு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, நம்பர் 45 பஸ்ஸில் வந்து பாம்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ரிவர் கிராஸ் பிரிட்ஜ் கிட்ட வந்து நெருங்க போகுது. சீக்கிரம் போய் காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த பஸ்ஸ தான் காட்டுறாங்க. அது நேரா சிக்னல் கிட்ட வந்து நிக்குது. பக்கத்துல ஒரு கார்ல ஒரு பையன், இந்த மாதிரி பஸ் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த பஸ் பிளாஸ்ட் ஆகுது. அந்த சீனை கட் பண்ணா, இங்க ஒரு பையனும் பொண்ணும் பஸ்ல தூக்கத்திலேயே எந்திரிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். 2 பேருமே பதட்டமா ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோ டிஷ்யூ கொடுத்து இந்தாங்க ஸ்வெட்டா இருக்கு தொடச்சுக்குங்கன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் வந்து திடீர்னு இவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான் யாராவது காப்பாத்துக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் விடுங்க அப்படின்னு சொல்றா. கொஞ்சம் நிறுத்துறியா? நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா பஸ் சிசிடிவி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் விடுங்க வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் விடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஆன்ட்டி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லாம் உனக்காக விட முடியாதுமா, அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் இப்பவே இறங்கணும் என்னை மட்டும் இறக்கி விடுங்கன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம அந்த டிரைவரும் வண்டியை நிறுத்துறாரு. இறங்கி போறதுக்கு முன்னாடி எனக்காவது விட்னஸ் வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருமே முன் வர மாட்டாங்க. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோவை வந்து கீழே இறக்கி விட்டுறா. பஸ்ஸும் போயிடுது. ஹீரோ வந்து வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்பதான் நான் இந்த தப்பு பண்ணலன்னு தெரியும்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் நீ இந்த தப்பு பண்ணலன்னு, சாரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இதை பார்த்து ஹீரோ நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியை பிடிச்சி ஏறி போறான். ஹீரோயின் வந்து போனை பார்த்துட்டு ஏதோ பதட்டமா யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு பிளாஸ்ட் சவுண்ட் கேக்குது. ஹீரோயினுக்கு முன்னாடி போன ஸ்கூட்டியால ஹீரோயின் தடுக்கி விழுந்து மயங்கிடுறா. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அதே நேரத்துல ஃபயரை அணைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் தான் ஹீரோவும் உடம்பு காயத்தோட அட்மிட் ஆயிருக்கான். இந்த சைடு பாத்தீங்கன்னா பஸ் ஆக்சிடென்ட் பத்தி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசஞ்சர் மொத்தம் 10 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஆனா 8 பாடிஸ் தான் கிடைச்சிருக்கு. 2 பாடி மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹையர் ஆபீசர் ஜூனியர் சொல்றாரு. அதுக்கு வந்து எப்படி 2 மிஸ் ஆகும் என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்பதான் அதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டாப்ல உள்ள சிசிடிவி கேமரா வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ ஹீரோயினும் இடையில இறங்குனதை பத்தி அந்த சிசிடிவி கேமரா மூலயமா இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. உடனே 2 பேரையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஜூனியர்கிட்ட வந்து அந்த சீனியர் ஆபீசர் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினை பார்க்க போலீஸ் ஆபீசர்லாம் வந்திருக்காங்க. ஹீரோயின் கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. நம்பர் 45 பஸ்ல நீங்களும் இன்னொரு பேசஞ்சர் இடையில இறங்கிட்டீங்க. அது ஏன் ரூல்ஸ வந்து மீறி நடந்துக்கிட்டீங்க? அதுக்கு காரணம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி ஓகே, அப்போ நீங்க எங்க போறதா இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு நான் புக்ஸ் வாங்கலாம்னு இருந்தேன் சார். அதுக்கு நான் ஷாவ்லின் புக் ஸ்டோர் வந்து போலான்னு இருந்தேன் டவுன் டவுன்ல இருக்கு அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டாப்ல நீங்க ஏன் இறங்குனீங்க? உங்களுக்கு ஏதாவது இந்த பஸ்ல சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தாங்களா? இல்ல ஏதாவது பேசுறது யாராவது பேசுறது வந்து சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன் சார். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சார் அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா? நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு எந்திரிச்சு நீங்க பஸ்ஸ விட்டு இறங்கிட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸர் கோவமா கேட்டுட்டு இருக்கும்போது, திடீர்னு அவர் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அவர் வெளிய போய் இந்த லேடி ஆஃபீஸர்ட்ட கேட்குறாரு. அவங்க சொல்றாங்க, "ஹீரோயின விசாரிச்ச வரைக்கும் ஒரு நார்மலான காலேஜ் ஸ்டூடண்ட் தான். மத்தபடி அவ மேல எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்ல. ஸோ அவள விட்டுறலாம்." அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு அந்த ஆஃபீஸர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தரும் கூட இறங்கியிருக்கான். இவங்க 2 பேரும் இறங்குனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இது நார்மலா இருக்கிற மாரி தெரியல. ஏதோ இதுக்குள்ள சஸ்பீஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸர் சொல்றாரு. அடுத்த சீன்லயே ஹீரோயின் எனக்கு சில விஷயம் ஞாபகம்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள ஆஃபீஸர்ல சொல்றா. நான் பஸ்லேருந்து இறங்குனேன். அதுக்கப்புறம் எனக்கு மயக்கம் வர மாரி இருந்துச்சு. நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணவான்னு யாரோ கேட்டாங்க. அவங்க ஃபேஸ் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அது ஆணா பொண்ணான்னு சொல்ல முடியுமான்னு அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு. அது ஒரு பையன் தான். ஆனா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ வந்து ஹீரோயினுக்கு காட்டுறாங்க. அத பார்த்தோனே ஹீரோயின் வந்து ரொம்ப நர்வஸ் ஆகி வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பதட்டமாகாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் கேட்கும்போது, ஓகே எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கா ஆரம்பிக்கிறா. நான் எப்பவுமே நம்பர் 45 பஸ்ல தான் போகுவேன். இன்னைக்கும் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பஸ்ஸும் வந்துச்சு. அங்க இருக்கிற டிரைவர்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ பஸ்ல ஏறினோனே எனக்கு தூக்கம் வர மாரி இருந்துச்சு. ஸோ நான் தூங்கிட்டேன். திடீர்னு ஒரு சத்தம். அது ஒரு ஃபோன் ரிங்டோன் சத்தம்.
அது ரொம்ப ஹார்ஷா கேட்டுச்சு. அந்த ரிங்டோன் வந்து இப்ப யூஸ் பண்ற ரிங்டோன் இல்ல. ரொம்ப பழைய ரிங்டோனு. அதுக்கப்புறம் இடமே ஒரே ஹீட் ஆகுற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டக்குனு வந்து ஒரு ஃப்ளாஷ் மாரி அடிச்சுச்சு. இதே மாரி எனக்கு திரும்ப திரும்ப நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது நானும் ட்ரீம்ல தான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அடுத்தடுத்து நடக்கும்போது தான் அது ரியல்னே புரிஞ்சுது. ஒவ்வொரு டைம் நான் பஸ்ஸ விட்டு வெளிய போகணும்னு ட்ரை பண்ணும்போது என்னால முடியாது. ஸோ 6த் டைமா ஹீரோ வந்து மாட்டி விட்டு அங்கேருந்து நான் வெளிய வந்துட்டேன். இதெல்லாம் ஆஃபீசர்ஸ் கேட்டு வெளிய போயிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவுக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பஸ்ல இருக்கிற மாரி இருக்கு. பக்கத்துல ஹீரோயின் இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு வந்து ஒருவேள அது கனவா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.